யார் அது? நம்ம ஊர்ல புதுசா? டே மாப்ள, இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல மொத்த காசுமே ஜெயிச்சு ஆட்டோவே போறோம்டா. சரிதான் மாப்ள. மாமா ஏ மாமா, எங்கயா போற? இப்படி வரமா? முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியே? உன்ன மாதிரி வெட்டி போய் எல்லாம் பதில் சொன்னா போறாங்க. உருப்படுமாடா? அதுவும் வாஸ்தவம் தான். மாப்ளே, நான் வேக போறேன் கூட வாடே. மாப்ளே, நான் சொன்னா போச்சு முடியல. நீங்க சொல்லு. பேசாம நம்ம 2 பேரும் எதனா வேலை வெட்டி போலாமலே. அத்தி பாக்குறானே என்ன சுத்துறான். தப்பா என்ன கேட்டு விட்டுருவோம். என்னல கேட்ட? இல்ல மாப்ள, சும்மாவே வருஷ கணக்கா சுத்திட்டு இருக்கோமே, அதான் வேலை வெட்டிக்கு போலாமா கேட்டேன். என்ன பாக்குறேன்? சும்மாவே எந்த ஒரு பொண்ணு பார்க்க மாட்டாளுங்க. நீ கல்ல வச்சு கல்யாணம் பண்றத காலில் உந்துற கள்ள தூர போட்டு போட்டுரு போட்டுரு. ஐயோ மாப்ள மாப்ள எவன்டா அவன்? தெரியல மாப்ள. ஏய் டே மாப்ள, என்னடா ஒரு பையலுங்கானோ? தெரியல மாப்ள. எங்கிட்டா போனீங்க? ஒருவேளை பக்கத்து ஊர்ல திருவிழான்ட்டு குட்டி சில்க பார்க்க அம்பிட்டு பையலும் ஓடி விட்டானுங்களோ? இருக்கலாம். ஏ மாப்ள, இங்க வரல. இதா பாரு அந்த புள்ள. ஓய் ஏ புள்ள. இவனுங்களா? ஐயோ பாட்டி புடிங்க. ஓய் ஓடிரடி பரிமளா. டே மாப்ள ஓரா புறா புறாவல. ஓய் புறா புறா. ஓய் ஓய் ஐயோ மாட்டிக்கிட்டமே. என்னடா? அடிங் டாவா விட்ட நாங்க தெரியற மலையில போய் சுருக்கிப்ப. ஏய் என்ன நக்கலா குடிச்சு உடச்சு விடுவேன். எங்கடி உன் ஃப்ரெண்டு? 2-3 நாள் ஆளையா காணோம். ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? அவ உங்களை லவ் பண்ணல. இது தெரிஞ்ச விஷயம். சாய் மாப்ள, அவ பக்கத்து வீட்டு பால்கார அண்ணாவை தான் லவ் பண்றா. அட இது நல்ல விஷயம். அடிங் பேசிக்கிட்டு இருக்கல சும்மா. என்னதா சொல்ற? இதுக்கே ஷாக்கானா எப்படி? இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. அதை கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. அது என்ன விஷயம்? நீங்க அவரை பிடிச்சுக்கோங்களேன். எதுக்கு? தேவைப்படும். தேவைப்படுமா மாப்ள? இவன் ஒருத்தன் என்ன விஷயம்? கவிக்குள்ளலி அந்த பால்கார அண்ணன் கூட ஓடி போய் 3 நாள் ஆச்சு. நான் தான் சொன்னேன்ல. சரி சரி, அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன விஷயம்? அந்த பால்கார அண்ணன் உங்க ஃப்ரெண்டு துருவனை விட ரொம்ப அழகா இருப்பாங்க. ஜோலி முடிஞ்சு. இன்னைக்கு இவளுக்கு தீபாவளி தான். எதுவா எதுவா நில்லல. என்னை யாரும் தேட வேண்டாம். எதுவா நில்லல. நான் சாவு வரல. நில்லல நில்லல. உள்ள நான் சாவு வரல. சாவு போறியா? இதுக்கு தலைத கர்மத்தெல்லாம் பண்றதில்லன்றது இல்ல மாப்ள, அந்த புள்ள என்ன விட்டு போனது கூட பரவாயில்ல மாப்ள. போய் போய் ஒரு ஆள்கார கூட ஓடி போயிச்சால. கொய்யால என் வழியை பார்த்தா உனக்கு திரும்ப தெரிந்தால. பாப்பா இல்ல மாப்ள, வழி ஆளுமா பதிஞ்சிருச்சுரா. இந்த வழியை போக ஏதாவது ஒரு வழி சொல்றா. சாராயம் போல ஆத்தாக்கு தெரிஞ்ச வழியும் இல்ல. இதுக்கு தான் மருந்து, அவ்வளவுதான். ஏய், நம்ம ஊர்ல இன்னைக்கு பட்டு பகல சாரா வித்தாங்க. கிடைக்கும் நினைச்சா கிடைக்கும். ஏய், இங்க
இங்கே பாடுறா பூரா கோயில் இங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா மாப்பிள்ள. இவனுக்கு இதே வேலையா போச்சுடா. ஐயா சாராயம் கொடு. சாராயமா? பணம் கொடு. காசு இல்லையே? இல்லைனா போ. ஏதோ தெரிஞ்ச முகம் மாதிரி அடி வந்துடும் எனக்கு காலங்காத்தால ஓசி குடிக்கி. வாங்க மாப்பிள்ள, என்னந்த பக்கம்? மாப்பிள்ள 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 என்ன மாப்பிள்ள கப்பு கப்புன்னு குடிச்சு விட்டீங்க? டேய் டைம் மாமா மாப்பிள்ள ஆரம்பிச்சிட்டான்ல. ஏயா தப்பு இல்ல தப்பு இல்ல. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன்டா. இன்ட்ரெஸ்டிங். அவ வேற ஒருத்தவங்க ஓடி போயிட்டா. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பின் என்ன மாப்பிள்ள, எவ்வளோ ஒருத்தைய காதலிச்சுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? மாமா வேலை பார்த்துருவான். டேய் தங்கச்சி மோனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரண்டா சொல்லு மாப்பிள்ள. நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் உன்னையே தான் சுத்தி சுத்தி வரா. அதுக்கு பேசாம அவளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட நிரூபிச்சிட்டான்ல. பாருங்கடா, இந்த மாதிரி கோல் எங்கன்னா மாட்டிச்சுன்னா உடனே அண்ணங்கிட்ட வந்து கொடுத்துடணும். என்ன அடி சாரி மாப்பிள்ள. பைத்தியக்காரி பைத்தியக்காரி கிறுக்கி கிறுக்கி. ஏண்டி என்னையும் உன் கூட சேர்ந்து கிறுக்குனாக்குற? நான் உன்னை தொல்லை பண்றேனா மாமா? ஐயோ ஐயோ ஆத்தா, இந்த பைத்தியக்காரிக்கு இது கூட புரிய மாட்டேங்குது. சொல்லு மாமா, நான் உன்னை தொல்லை பண்றேனா? வேற என்னடி பண்ற? நான் உன்னை லவ் பண்றேன். ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்ற? டேய் கிச்சா வந்துட்ட மச்சான். ஏய் மாப்பிள்ள லவ் இல்ல லவ் கல்யாணம். ஏய் சிவா மாப்பிள்ள கெட்டு போன கதைய ஒன்னு சொல்ல போறேன்டா. விட்டு போன பொண்ண பத்தி பாட போறேன்டா. டேய் தட்றா தப்ப தட்றா. கதைய ஒன்ன சொல்ல போறேன்டா. விட்டு போன பொண்ண பத்தி பாட போறேன்டா. பொட்ட புள்ள பாசத்துக்கு ஏங்கி போனேன்டா. கண்ணுக்குள்ள மண்ண தூவி ஓடி போட்டாடா. பசு மரத்துல ஆணி அடிச்சது போல என் நெஞ்சுக்குள்ள வலிய விதைச்சு போட்டாடா. கோவிலில் தேங்காய் உடைச்சது போல நான் கட்டி வச்ச கனவை செதைச்சு போட்டாடா. காதல் ஒண்ணு பண்ண காணாம போச்சு. நான் காதலிச்ச பொண்ணு விட்டுட்டு போச்சு. காதல் ஒண்ணு பண்ண காணாம போச்சு. நான் காதலிச்ச பொண்ணு
தகிடதா தகிடதா தகிட தகிட தகிடதா தகிடதா தகிட தகிட தகிடதா தகிடதா தகிட தகிட தகிடதா தகிடதா என் மாமா அந்த புள்ள என்னை விட்டு போயிட்டாடா. அதான் என் பொண்ணு இருக்கல மாப்ள. ஏன் வாய பொத்துக்கலாம்டா. சிரிக்க வச்ச அழுக வச்சா பைத்தியம்மா தெரிய வச்சா ஏசி புட்டா சாச்சி புட்டா உசுர புடுங்கி வீசி புட்டா விழுந்து புட்டேன் கவுந்து புட்டேன் சாராயத்தை குடிச்சு புட்டேன் மறந்து புட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணை திறந்து நானும் பார்த்தா அவள காணோம் வீணா ஆசைப்பட்டு விட்டுட்டு போனா பட்டதெல்லாம் போதும் சொல்லுறது வேதம் கெட்டு போனேன் நானும் கேட்டுட்டு போடா ஜோடியான கோலி அதுல பொண்ணு காலி முடிஞ்சுதுடா ஜோலி தோத்து புட்டேன்டா பொட்ட புள்ள மோகம் பொட்டு புட்டா சோகம் புத்த புது ராகம் தப்பிச்சுக்கோடா கெட்டு போன கதைய ஒன்ன சொல்ல போறேன்டா விட்டு போன பொண்ண பத்தி பாட போறேன்டா பொட்ட புள்ள பாசத்துக்கு ஏங்கி போனேன்டா கண்ணுக்குள்ள மண்ண தூவி ஓடி புட்டாடா அழுவாதீங்கண்ணே. தகிட 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 தா தகிட தா தா 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 சரி விடு போயிட்டா. நம்ம ஊர்ல முனிமா மணிமான கிடைக்காம போறா. நீ எதுக்கு கவலைப்பட மாப்பிள்ள. உன்னை எதை தீசை நான் பார்த்துக்கிறேன். அதே மீன வந்தான் அவனை அப்படியே புச்சு 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 அப்படி ஒன்னுண்டா. காதல் கேக்குதோ காதல்? அதுவும் அந்த ஒரு காரியா? ஏற்கனவே அந்த ஊருக்கு நமக்கு கோயில் பிரச்சனை முட்டிக்கிட்டு நிக்குது. இதுல நீங்க வேற புதுசா பிரச்சனைகளை அப்ப பாக்குறீங்களோ? அந்த புள்ள கண்டி ஓடி போகாம இருந்துச்சு, இந்நேரம் அந்த ஊருக்குள்ள பெரிய கலவரமா இருக்கும். இதை கேட்க வந்த அண்ணனை வேற அடிச்சு அமைச்சிருக்க. உன் மனசுல என்ன பெரிய சண்டையர் நினைப்போ? ஒழுங்கா இருந்துக்கணும். என்ன வேணங்கண்ணா. இதுல கூட்டாளிக வேற குரங்கு பயிலுவ மாதிரி. பொழைக்கிற வழியை பாருங்கடா. என்ன மாப்பிள்ள உன் அண்ணன் அந்த கிளி கிளிக்கிறான், நீ பேசாம நிக்கிற? அதுக்கு கூட பிறந்த பிறப்ப எதிர்த்து பேச சொல்றியா? என்னதான் இருந்தாலும் தப்பு நம்மால மாப்பிள்ள. அப்படி இல்லடா, ஊருக்குள்ள எவனாச்சும் உன் சட்ட மேலே ஏதாச்சும் சண்டைக்கு போறோம். நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் அந்த பயப்படுற? குடும்பத்துக்கு பயப்படாம வேற யாருக்கு பயப்பட சொல்ற? அது மட்டும் இல்லாமல் அதை வேற மாதிரியும் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் மறுவாத. யாரோ தலைக்கில போட்ட போல அடிச்ச போதையெல்லாம் இறங்கிச்சா மாப்பிள்ள. டே ஆத்தடா. மாப்பிள்ள ஆத்த கையில் விளக்குமாறு. அத்தா நம்மள இப்ப வெளுக்கும் பாரு. நான் ஓரடா. மாப்ள வந்துரு. மாப்ள வாடா. டேய் ஓடாதீங்க நில்லுங்கடா. ஏய் ஏய் டேய் மாப்ள ஓடுறா ஓடுறா. நில்லுங்கடா. ஓடுறா. டேய் ஓடாதீங்க நில்லுங்கடா. நின்ன அடிப்பியா ஆத்தா? அடி நில்லுங்கடா. மாப்ள ஓடுறா ஓடுறா ஓடுறா. என் கையில மட்டும் மாட்டீங்க அம்புட்டு தாண்டா.
சத்துது. முடியலடா. டேய் மாப்ள எங்கடா? எங்க போனானுங்க? தோ வரேன். அடிங்க. ஓடி வரீங்க. சாராயமா குடிக்கிற சாராயம்? வலிக்கிட்டோம். நல்லா வலிக்கிட்டோம். அதுக்கு தானே அடிக்கிறேன். என்னடா பெத்த புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? நீ எல்லாம் ஒரு தாயா? அடிக்கிற அடியில செத்துக்கிட்டு போயிட்டா உனக்கு கடைசி காலத்துல உட்கார வச்சு யார் சோறு போறது? தவிச்சு போயிட மாட்டேன். ஏண்டா குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வசனமா பேசுற நீ? எனக்கு எந்த நாய் சோறு பட மாட்டேன். எந்த நாய் சோறு பட மாப்ள டேய் காப்பாத்துடா. என்னடா மாட்டி விட போடா. அரேறா மாப்ள உயிரோட தான் சாயங்காலம் தம்பிப்போ. அடி வாங்கிட்டு வாடா. டேய் ஆஹா பழைய சோறு தாயா. எம்புடு சுவியா இருக்கு. ஆத்தா அந்த மாங்காய் கொஞ்சம். இந்தா மாங்காய் கேட்டால் மிளகா தூக்கி அடிக்குது பாரு. இன்னும் கோவம் குறையிலாகும். எப்படிடா குறையும்? சாதாரண விஷயத்தையா பண்ணிட்டு வந்திருக்க நீ? ஒழுங்கா உருப்படியா ஒரு வேலைக்கு போவன்னு பார்த்தா அந்த குடிக்கார பசங்கள சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்க. நீயும் உங்க அப்பன மாதிரி தான் ஆவியாடா? ஆத்தா எம்புடி தடவை சொல்றது? என்ன அந்த ஆள் கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதுன்ட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் பார்த்துக்க. என்ன சொல்லவா? கொல்ல போறோம். ஆத்தா கொல்லிக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா சாமி. உனக்கு ஒரு நாள் இருக்கு. அத்தை வா நிலவரசி. எங்க 2-3 நாள் ஆளே காணோம்? வேண்டியவங்களுக்கு வேண்டப்பட்டுச்சு, அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். எங்களுக்கு 1008 ஜோலி கிடக்குல. என்னத்த வீராப்பா சுத்தினவங்க மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. சாராயத்தை குடிச்சு போட்டு பள்ளத்தில் வந்துட்டாங்களோ. அடியே சும்மா இருடி. கடி வாங்கினவன் கறி ஜோத்தை தின்னாதானே தெம்பு. இப்படி பழைய ஜோத்தை தின்னா எப்படி? ஏண்டா மரப்பையா? அதா 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 என்னடா அந்த ஊர்கால் பேலுவ மறுபடியும் இந்த கோயில் பிரச்சனை ஆரம்பிச்சாவ. நீ சீக்கிரம் வா அத்தா. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்களா? அவனுக்கு இதே வேலையா போச்சு. போடா போடா வரேன் போடா. நிலவரசி வீட்டை பாத்துக்கமா. அதான் இருறா வர. இருக்கிற பிரச்சனை பத்தாது இவன் வேற. இந்த ஊர்கார பையன் வேற சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஒன்றும் தெரியல. பார்க்கலாம்.
விட்டுருவேன். என்னதான் ஆச்சு? ஒன்னும் இல்லண்ணே. இது ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையாமே பேய பார்த்த மாதிரி கத்துறவ? பாம்பு பார்த்து பயந்துட்டேன். ஒரு கிராமத்துல இருந்துட்டு பாம்பு பார்த்து பயப்படலாமா? என்னதான் நீ? கிராமத்துல இருந்தா பாம்பு கொத்தாதா? என்னத்தா? ஒன்னும் இல்லண்ணே. பாத்துமா, குடிகார பயலுக திரியிற இடம். ஒரு வயசு புள்ள நடுசாமத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க. உன் வீட்டுல உன்னை தேட மாட்டாங்களா? இந்த ஊர்கால பயலுகளா ரொம்ப மோசமான பயலுகாத்தா. இங்கெல்லாம் வரக்கூடாது. பார்த்து சூதானமா இருந்துக்கு. எவடாவ ஆத்து என் பொண்டாட்டி அப்பவே சொல்லுச்சு, காத்து கருப்பு அண்டும் நடுசாமத்துல மத்தியில போகாதுன்னு. ஏத்தா ஓடிடாத்தா, காதுக்குள்ள கொய்யின்னு சத்தமா கேட்குது. மாவள இரு வரேன். ஏய் வழி விட துருவா, நான் வீட்டுக்கு போகணும். பழைய பாக்கி ஒன்று இருக்கு, அதை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். டேய் துருவா, அது மட்டும் வேணாம்டா. கடி வாங்கிட்டு போறியா இல்லை மன்னிப்பு கேட்குறியா? சொல்லு. மன்னிப்பா? நான் யாருன்னு தெரியுமில்ல, நிலவரசி. ஏஹே, நிலவரசிக்கு பூமியில் என்ன வேலை? டேய் துருவா, நான் பாவம்ல. யாரு? நீயே. கடிச்சா வலிக்கும்டா துருவா, என்னால் தாங்க முடியுமா? நீயே சொல்ல. இல்ல கேட்கல. என்ன சொன்ன? அது சின்ன பிள்ளைல தெரியாம கையை கடிச்சு போட்டேன். அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு பழி வாங்குறியே, இது உனக்கே நியாயமா? தெரிஞ்சு கடிச்சியோ இல்லை தெரியாம கடிச்சியோ, ஆனா வலி நெசந்தானே. எழுதுருவா எதுருவா ஏலே அங்க பாரு, யாரோ வராங்க. ஏலே நீ இப்படி சொன்னா எழுதுருவா திரும்பி பார்த்துருவோம். ஏலே செவுட்டு ஏச்சி பாரு. இங்க என்ன பண்ற? என்னல அந்த கேசவ பையன் நம்ம ஆத்தாவை ஊர் மத்தியில வச்சு அசியா பேசி போட்டான்டா. என்னல சொல்ற? ஆத்தா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுச்சு. சீக்கிரம் வாடா.